கிறிஸ்துவுக்குள் வாருங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். இது ரெண்டையும் உங்கள் இருதயத்தின் அடித்தளத்தில் எழுதி கொள்ளுங்கள். இதை அழிக்க முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை நீங்கள் எழுந்து போகாதபடி இதை எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் வளர்கின்றவர்கள் என்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவாட்டிகள் என்கிற அந்த வரிசையிலே சேர்ந்தவர்கள். அந்த வரிசையை நாம் இழந்து விடக்கூடாது. வாழ்க்கை என்பது பிறந்தவர்களே, பிரியமானவர்களே, நாம் என்றைக்கு பிறந்தோமோ அன்றைக்கு அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை நிராகரிக்க முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், உண்மைதான் பிரியமானவர்களே. ஆனால் இடையில நிறுத்தவே கூடாது. தற்கொலை என்பது அந்த எண்ணமே நம்மில் யாருக்கும் வரக்கூடாது. ஏன் பிறந்தேன் என்கிற அந்த கனத்த சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. என்னுடைய வீட்டுக்கு நான் ஒரு பாரமாக இருக்கிறேனே என்ற பேச்சே நம்முடைய வாயிலே வரக்கூடாது. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். அவர் ஒரு நோக்கத்தோடு தான் நம் ஒவ்வொருவரையும் பிறக்க வைத்திருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தா. நாம் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்தில். அவருடைய முகத்தை நாம் பார்க்கும் வரைக்கும் நாம் இப்படி பேச மாட்டோம். வாழ்க்கை ஒரு பிரயாணம், இடையில நிறுத்தாதேயுங்கள். இனிய முறையிலே நீங்கள் முடிக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆமானவர்களே, காலையிலிருந்து மாலையிலே தூங்கும் வரைக்கும் எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ், எத்தனை பேட்டில்ஸ் நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது, அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது சில சமயத்தில் சந்தோஷமாக இருக்கின்றது, ஆனால் பல சமயத்தில் வேதனைகளாக இருக்கின்றது. லைஃப் இஸ் a battle. உண்மைதான் பிரியமானவர்களே. வாழ்க்கை என்பது ஒரு போர். ஆனால் அந்த போரை நீங்களும் நானும் சந்தித்த தீர வேண்டும் பிரியமானவர்களே. அந்த போரை சந்தித்தே தீர வேண்டும். மேலும் பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஆனாலும் அது ஒரு பந்தயம் பிரியமானவர்களே. ஓடுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஓடுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு எட்டும், நம் ஒவ்வொரு நாளும் கல்லறைக்கு ஒரு எட்டு அருகிலே சென்று கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம்தான். ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தை பிரியமானவர்களே நாம் வென்றே தீர வேண்டும். ஒவ்வொருவரும், சின்ன தம்பிமார், தங்கைமார், ஒவ்வொருவரும் உங்களுக்கு எத்தனை வருஷம் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்க போகிறாரோ அத்தனை வருஷத்தையும் நீங்கள் வென்றே தீர வேண்டும். எனக்கெல்லாம் ஒரு வெற்றி வருமா என்று நினைக்கவே கூடாது பிரியமானவர்களே. வல்லமையாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவார். எனக்கு அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, கணவன் கைவிட்டு போயிட்டாரே, என்னோட பேச மாட்டேங்கிறாரே, சந்தேகப்படுகிறாரே, என்னுடைய கணவன் என்னை விவாக ரத்து செய்து விட்டாரே, அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு அநாதை பள்ளிக்கூடத்திலே படிக்கிறேனே, நினைக்கவே கூடாது பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் அநாதைகள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் யாராலும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் நம்மை கைவிடலாம், கிறிஸ்து இருக்கும் வரைக்கும் நாம் கைவிடப்படவே இல்லை பிரியமானவர்களே. உலகத்திலே கர்த்தராய தேவனை தகப்பன் என்று அறியாதவர்கள் தான் உலகத்திலே அநாதைகள். ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தராய தேவனை அறிந்த அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரியமானவர்களே. உலகத்தை கர்த்தர் 2 ஆக பிரிக்கிறார் பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள் என்று நான் சொன்னேன். உலகத்திற்குள் என்று ஒன்றும் இருக்கின்றது என்பதை மறந்து போகாதீர்கள். மனிதர்கள் பிறக்கிறார்கள், பிறக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார், இஷ்டம் போல் வாழ்கிறார்கள், விட்டு விடுகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே அவர்கள் பாவம் செய்த உடனே அந்த 3வது அதிகாரத்தோடு உலக சரித்திரத்தை கடவுள் முடித்து விடவே இல்லை. இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் பிசிக்கலாக அவர்கள் சாகவில்லை, ஒரு சரீர மரணத்தை அவர் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஆத்துமாவிலே செத்து போனார்கள். அது உண்மை பிரியமானவர்களே. அவர்கள் அந்த சாவில இருந்து மனிதர்கள் இன்னொரு சிந்தைக்குள் வந்து விட்டார்கள். அந்த சிந்தை பாவ சிந்தை என்பதாகும். அதை தாவீது அரசன் சொல்லும் பொழுது என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறார். ஒரிஜினல் சின் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த ஒரிஜினல் சின்னோடு கூட ஆக்சுவல் சின்ஸ், நம்மளும் டெய்லி பாவம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆக்சுவல் சின்
பிளஸ் ஒரிஜினல் சின், இவளை ரெண்டும் சேர்ந்து நம்மை உலகத்திற்குள் தள்ளுகிறது 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 தள்ளுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம் பிரியமானவர்களே. உலகத்திற்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள், மாம்சத்திற்குள் அல்லது ஆவிக்குள், பாவத்திற்குள் அல்லது பாவ மன்னிப்பிற்குள், தேவ கோபத்திற்குள் அல்லது தேவ இரக்கத்திற்குள், ரெண்டிலே ஒன்றுதான் பிரியமானவர்களே, மனிதனோ மனுஷியோ, இங்கே இருக்கிற நீங்களோ நானோ, ரெண்டிலே ஒன்றுதான். அதில் எது என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமானது பிரியமானவர்களே. இது மிக முக்கியமானது. இதை நீங்கள் எப்படியும் இதை நீங்கள் தள்ளி போட முடியாது. இதை நீங்கள் தள்ளி போட உங்களை இது கிள்ளும் பிரியமானவர்களே. பாவம் என்பது மனிதனை கொடையும் பிரியமானவர்களே. Sin is desirable, sin is reachable, sin is enjoyable, but the end is terrible பிரியமானவர்களே. மனிதர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் பிறந்து விட்டோம், வாழ்வதற்கே வாழ்ந்தால் நாங்கள் இஷ்டம் போல வாழுவோம். பரவாயில்லை, எப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆனால் வாட் இஸ் தி எண்ட், பாட்டம் லைன், எது முடியும் பிரியமானவர்களே? பாவம் செய்யும் ஆத்மா சாகும், வேறு வழியே இல்லை பிரியமானவர்களே. மனிதன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு படித்தவனாக, எவ்வளவு உயர்ந்த குலத்தில் இருந்தவனாக, எவ்வளவு உடல் பலன் உள்ளவனாக, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவனாக, எப்படிப்பட்டவனாக வெளி அலங்காரங்கள் இருந்தாலும் சரி, உள்ளே அலங்கோலங்கள் பிரியமானவர்களே. மனிதன் தன்னுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் வரைக்கும் மனிதனாக போவதே இல்லை பிரியமானவர்களே. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை பிரியமானவர்களே. மிருகங்களும் சீறுகின்றது, மனிதர்களும் சீறுகின்றார்கள் பிரியமானவர்களே. 6 அறிவு உள்ள மனிதர்கள் 6 அறிவோடு நடந்தது போல தெரியவில்லை பிரியமானவர்களே. 5 அறிவோடு தான் வாழ்வது போல் தெரிகின்றது. எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து நீ ஒரு மிருகம் என்று சொல்லுகின்றார்கள் பிரியமானவர்களே. மனிதர்கள் இருதயத்திலே, தங்கள் இருதயத்திலே, சொந்த இருதயத்திலே பாவத்தை பருகி கொண்டிருக்க வரைக்கும் இந்த உலகத்திலே விஷத்தை பருகி கொண்டே இருக்கின்றார்கள். இதை ஆண்டவர் தெளிவாக சொன்னதினாலே தான் கிறிஸ்துவுக்குள் வந்து விடுங்கள் என்று சொல்ல கர்த்தர் என்னை உங்கள் நடுவில் கொண்டு வந்தார். உங்கள் நடுவில் நான் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் வாருங்கள் என்று சொல்லு. வேறு ஒன்று நீ சொல்லாதே. எல்லாரையும், நாசரேத்து பகுதியிலே உள்ளவர்கள், கடைநோடை பகுதியிலே உள்ளவர்கள், இங்கே மூக்குப்பேரி பகுதியிலே உள்ளவர்கள், இங்கே சாத்தாங்குளம் சுற்று வட்டாரத்திலே உள்ளவர்கள், அடையலிலே உள்ளவர்கள், முதலூரிலே உள்ளவர்கள், படுக்கப்பத்திலே உள்ளவர்கள், எண்ணெய்குடியிலே உள்ளவர்கள், திசைவனிலே உள்ளவர்கள், உடன்குடியிலே உள்ளவர்கள், சிறுவங்கன்று தாலுகாவிலே உள்ளவர்கள், எல்லாரும் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் நான் பேசவே இல்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல பிரியமானவர்களே. மதத்தை பிரச்சாரம் பண்ண எனக்கு அழைப்பும் கிடையாது பிரியமானவர்களே. மனிதனுக்கு பெரிய தடை இந்த உலகத்திலே மதம் பிரியமானவர்களே. மதம் என்றால் என்ன? வெறி பிரியமானவர்களே. யானைக்கு மதம் பிடித்து விட்டது பிரியமானவர்களே. இந்த மதம் பிடித்ததனுடைய விளைவுதான் செப்டம்பர் 11 பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, மதம் என்பது வேறே, கிறிஸ்து என்பவர் வேறே பிரியமானவர்களே. மதம் பிரிக்கும், கிறிஸ்து இணைப்பார் பிரியமானவர்களே. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே எத்தனை 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 வித்தியாசங்கள் பிரியமானவர்களே. இவர்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள், அவர்கள் அந்த சபையை சேர்ந்தவர்கள். நீங்கள் இப்படி செய்தால்தான், ஞான ஸ்நானம் எடுத்தால்தான், நீங்கள் அப்படி பல பாஷைகளை பேசினால்தான், நாங்கள் தொட்டால் நீங்கள் கீழே விழுந்தால்தான், இப்படியெல்லாம் சொல்லி 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 பிரியமானவர்களே மனிதர்கள் குழப்புகின்றார்கள். அதனாலே தான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் கண் வசனத்திலே பட வேண்டும், உங்களுடைய மனம் இயேசுவில் பட வேண்டும். எந்த ஊழியக்காரனையும் நீங்கள் ஆராதிக்க கூடாது. நோ ஹீரோ வொர்ஷிப். அது தம்பி மோகன்லாசரஸ் கூட தன்னை அனுமதிக்க மாட்டார்கள். பிரதர் டிடி ஜனகரன் அவர்களாக இருந்தாலும் அவர்களும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். எமில் அண்ணன் அல்ல, யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வர வேண்டும். நாங்கள் ஐஎம்எஸ் காரர்கள் ஐயா, நாங்கள் எஃப்எம்பிவிக்காரர்கள் ஐயா, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவனுடையவள், நீ கிறிஸ்துவனுடையவளாக நீ இருக்க வேண்டும். சகோதரனே, நீ கிறிஸ்துவனுடையவனாக நீ இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வா, கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து விடு, பத்திரமாக இருப்பாய். புரொடெக்ஷன் என்பது என்ன?
எவ்வளவு அவசியமானது பிரியமானவர்களே. புரொடெக்ஷன் என்பது புரொடெக்ஷன், ஹியூமன் புரொடெக்ஷன் இஸ் ஒன்லி இன் கிரைஸ்ட். வேறு எங்குமே இது கிடையாது, வேறு எங்குமே இது கிடையாது. நீங்கள் கையிலே வேத புஸ்தகம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 24:37 அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று அந்த வசனம் கூறுகின்றது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் என்பது என்ன? பேழைக்குள். பேழைக்கு வெளியே இருந்தவர்களும் உண்டு, பேழைக்குள் வந்தவர்களும் உண்டு. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நாசரேத்து வட்டாரத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே 5 கண்டங்களிலே அநேகர் உலகத்திற்குள் இருப்பார்கள், சிலர் கிறிஸ்துவுக்குள்ளும் இருப்பார்கள். அந்த சிலரிலே நானும் ஒருவன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம் இல்லை என்றால் நான் தாழ்மையோடு உங்களுடைய சகோதரனாக சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள் வந்து விடுங்கள். பாவத்திற்குள் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும், பிசாசுக்குள்ளும் இருளுக்குள்ளும் இருக்கும் ஒவ்வொருவரும் நான் கிறிஸ்துவுக்குள் வர விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்கிறார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? ஜனங்கள், நோவா, பேழை, அவ்வளவுதான், 3 தான். இதுதான் நடந்தது. நோவா, பேழை, ஜனங்கள், ஜனங்கள், நோவா, பேழை. பிரியமானவர்களே, பேழை என்பது அல்லது கிறிஸ்து என்பவர் சமூகத்தை இரண்டாக பிரிக்கிறார். பேழைக்குள் வந்தவர்கள், பேழைக்குள் வராதவர்கள். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துக்குள் வந்தவன் தான், கிறிஸ்துக்குள் வந்தவள் தான், ஆனால் திரும்பவும் பேழையை விட்டு வெளியே விழுந்து விட்டேன் என்றாலும் இன்றைக்கு மாலையில் திரும்பவும் ஒரு முறை வந்து விடுங்கள் என்பதே தான் செய்தி. பிரியமானவர்களே, தேவனும் உலக ஜனங்களை இரண்டாக திட்டவட்டமாக கிளியராக பிரிக்கிறார். கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வர மறுக்கின்றவர்கள், அல்லது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள், கிறிஸ்துவுக்கு வராதவர்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதில் 5வது வசனம் 6-7, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். 8வது வசனத்தை பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9க்கு வாருங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு வந்தான். அருமையானவர்களே, இவைகளெல்லாம் தெரியாத விபரங்கள் இல்லை, வாசிக்காத வசனங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் எப்படி பிரிக்கிறார் பாருங்கள். பாவத்தில் உழல்கின்றவர்கள், பாவம் செய்ய மறுக்கின்றவர்கள், தேவ கோபத்திற்கு ஆளாகின்றவர்கள், தேவ இரக்கத்திற்குள் வந்தவர்கள், அழிவுக்கு நேராக ஓடுகிறவர்கள், பாதுகாப்பில் இருக்கின்றவர்கள், வெள்ளம் வந்து முழுங்க போகின்றவர்கள், பேழைக்குள் பாடல் பாடப்போகின்றவர்கள். அருமையானவர்களே, நோவா உங்களுக்கும் எனக்கும் இந்த மாலை வேளையிலே ஆதாமின் 9வது சந்ததி. ஆதாம் மரிக்கும் பொழுது நோவாவுக்கு 56 வயது. ஆதாம் சாகும் அந்த நாளிலே நோவாவுக்கு 56 வயது. அதனாலே நோவா ஆதாம் பக்கத்தில் உட்கார்ந்து, அவங்க ஆதாமுடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து, ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு, ஆதாமு ஏவாளி எப்படி இருந்தாங்க, அங்கே எவ்வளவு அருமையாக தேவனாகிய கர்த்தர் உலாவ வந்தார், இவைகளெல்லாம் கேட்டான். அதற்கு பிறகு யோசித்தான், ஏன் அப்பா என்னுடைய பூட்டனார் என்னுடைய மூதாதையார் கெட்டார்கள் என்பதையும் அறிந்தான். இப்படி நான் வாழ மாட்டேன் என்று தீர்மானித்தான். பிரியமானவர்களே,
திட்டவட்டமாக கர்த்தருக்குள் நிற்பேன் என்ற ஒரு முடிவுக்குள் வந்தான். Never mind what others say, but always do what is right in the presence of God. One more time. Never mind what others say, but always do what is right in the presence of God. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கவலைப்படாதே. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய். அதுதான் வாழ்க்கை பிரியமானவர்களே. ஊரோடு ஒத்து போ என்று சொல்லி உலகம் சொல்லுகின்றது, உண்மையில் நிலைத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, நோவா வசனம் கிளியராக அவனை சாட்டிஃபை பண்ணுகின்றது. அவன் ஒரு நீதிமான். நீதிமான் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் செட் அபார்ட், பிரித்து எடுக்கப்பட்டவன். அவன் வேறு எதிலையுமே அதை கலக்க முடியாது. சில துணிமணிகளை வைத்திருக்கிறோம், இது ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய துணி, இது கல்யாணத்திற்கு போட வேண்டிய துணி, செட் அபார்ட். அதை எல்லா நாளும் நாம் போடுவது இல்லை, செட் அபார்ட். அதே போலதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது we are set apart. நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. எல்லோருடைய எல்லாமாக மாற முடியாது. We respect everybody, but we will never follow anybody. எல்லோருக்கும் அன்பு கொடுப்போம், எல்லோருக்கும் மரியாதை கொடுப்போம், ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறபடி மட்டுமே செய்வோம். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் பிரியமான நீதிமான். அடுத்தது பாருங்கள், உத்தமன். ஃபெய்த்ஃபுல்னஸ், உத்தமன். அருமையானவர்களே, என்னுடைய மனைவிக்கு நான் உத்தமனாக இருக்கிறேனா? சகோதரிகள் யோசிக்க வேண்டும், என்று புருஷனுக்கு நான் உத்தமமாக இருக்கிறேனா? பிள்ளைகள் யோசிக்க வேண்டும், என்னுடைய பெற்றோருக்கு நான் உத்தமமாக இருக்கிறேனா? உத்தமம் பிரியமானவர்களே, அது எவ்வளவு பெரிய வேர்ட், உத்தமம். அருமையானவர்களே, உத்தமம் அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால், யாரும் பார்க்காமல் இருக்கும்போது நாம் என்ன பேசுகிறோம், யாரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், அதுதான் பிரியமானவர்களே. ஒருவரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியோ அதை வைத்துதான் அவன் உத்தமமான மனிதனா என்பதை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, மூன்றாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாட்சியை பாருங்கள், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தவன். அந்த எபிரேய வார்த்தைக்கு ஒரு நல்ல பொருள் உண்டு, சஞ்சரித்து கொண்டிருந்தவன். அவனுடைய பொருள் என்னவென்றால், தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்தவன். தேவனுக்கு பிரியமில்லாதது எதுவோ அதை செய்யவே இல்லை. பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானது என்னது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிந்து அதை மட்டுமே செய்தவன் நோவா. அப்படி கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல முடியும் என்றால், அதே போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. காலையில் எழும்பி பல இடங்களுக்கு போகிறோம், பலரை சந்திக்கிறோம், பல போன் கால்கள் வருகின்றது, மொபைல் போன் வந்து விட்டது, எப்பொழுதும் பேச வேண்டியது இருக்கின்றது. யாராவது ஒரு SMS கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இமெயில் வந்து விட்டது, எவ்வளவோ வந்து குவிகின்றது, எத்தனையோ கான்டாக்ட்ஸ். அத்தனை கான்டாக்ட்ஸ் நடுவிலையும் கர்த்தருக்கு பிரியமானது எது, கர்த்தருக்கு பிரியமானது யார்? வந்த ஜெபத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமுள்ளதாக இருப்பதாக. ஆண்டவரே, அப்படி என்னுடைய பகலெல்லாம் அப்படி போகும் என்றால், அன்றைக்கு இரவிலே தூங்கும் பொழுது என்னுடைய மனம் எவ்வளவு ஆனந்தத்தோடு தூங்கும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இன்னதென்று நாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் இருதயத்தில் கிறிஸ்து இருந்தால் அன்பை தவிர வேறு என்னத்தை பேசும்? அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் வந்தது நல்லது. நாம் இன்றைக்கு இரவிலே ஒரு நல்ல தீர்மானத்தை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளா, கிறிஸ்துவுக்கு வெளியேயா எப்படி வாழ போகிறேன்? ஜஸ்ட் எ சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. பிரியமானவர்களே, மடமடமென்று நாட்கள் போய்விடும், எவ்வளவு வேகமாக போய்விடும். காலம் ஓடி போகும். பிரியமானவர்களே, ஓடி போகும். ஒன்லி ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை. மனிதன் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் முழிக்கும் பொழுது யோசிக்க வேண்டியது அவனுடைய கல்லறையை பற்றி. எல்லாரும் சாவோம் பிரியமானவர்களே. அதனாலே ஒரு ஷார்ட் டைம். அப்படின்னா பிளானிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்.
நாம் நன்றாக பிளான் பண்ண வேண்டும். அதில் டாப் ப்ரையாரிட்டி இன் அவர் பிளானிங் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவர் இன்னர் லைஃப். உள்ளான மனுஷனிலே நான் எப்படி பலப்படுவது கர்த்தாவே? நல்லது, கர்த்தருக்கு பிரியம் எதுவோ அதை சோதித்து அதை மட்டுமே நான் செய்வேன் ஆண்டவரே. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு 1/2 மணி நேரமாவது படுக்கையில் முழங்கால் படியிட்டு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னொருக்கா ஒரு ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா ஏசப்பா, எனக்கு உண்மையிலே உமக்குள் வாழ விருப்பம் இருக்கின்றது, நீர் அதை அறிவீர். ஆனால் முடியவில்லை, அதையும் நீர் அறிவீர். நீர் என்னை பலப்படுத்தும் ஐயா, நீர் எனக்குள் வந்து விடும் ஐயா. உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில நடத்தட்டும் அப்பா. நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்பதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால், கேட்டுக்கொண்டே இருங்கள், விடாதேயுங்கள். தட்டிக்கொண்டே இருங்கள், நிறுத்தாதேயுங்கள். தேடிக்கொண்டே இருங்கள், அதான் அதனுடைய பொருள். பிரியமானவர்களே, தட்டிக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கொடுப்பார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். நீங்கள் எதை கேட்டாலும் அவருடைய நாமமைக்காக கொடுப்பார். நீங்கள் மாத்திரம் சோர்ந்து போய்விடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நாமெல்லாம் இப்படி வாழ முடியுமா? நமக்கெல்லாம் நம்ம ஜெபத்தை எல்லாம் ஆண்டு கேட்பாரா? நான் உங்களுக்கு தாழ்மையோடு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு ஒரு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரியமானவர்கள், நீதிமான்களாக உத்தமர்களாக கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்துதல். நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் நம்ம பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்லி கொடுத்துருவாரு. உங்களை கிளியரா நடத்துவாரு.